ஃபர்ஸ்ட் பம்பைக்கு போயிட்டு பம்பையில இருந்து எப்படி நம்ம சென்னை ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். கிளைமேட் நினைச்சதுக்குலாம் மாறிட்டு இருக்குங்க. தேடி தேடி அலைஞ்சங்க காலங்காத்தால ஆளே இல்லை. அவங்க எல்லாம் 18ஆம் படி சில போலீஸ்காரரை பிடிச்சி பிடிச்சி இழுத்து தள்ளிடுவாங்க. மழை சொல்லிட்டு வந்தது தப்பா போச்சுங்க. ஃபுல்லா பயங்கர ஸ்லிப்பரியா இருந்தது. செங்கனூர்ல புக் பண்ணிருக்கோம். டைமிங் மறந்துருச்சுங்க. வரும் அழகா ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வந்து இங்க ஹோட்டல் பிரைஸ் எல்லாமே அதிகமாக தாங்க இருக்கும். கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பம்பாங்க. நேற்று நேரத்துல அதே இடத்துல நிறுத்திருக்காங்க. இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரெயின் சதர்ன் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும். 12696 திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் அந்த சைடில் போயிடுச்சுங்க. சபரி எக்ஸ்பிரஸ் ப்ளூ எலக்ட்ரிக் அப்புறமா அந்த எலக்ட்ரிக் ரீசேர்ச் கோர்ஸ் கம்பேர் பண்ணி எலக்ட்ரிக் பொறுத்தவரைக்கும் 160 ஸ்பீடு மட்டும்தான். எலக்ட்ரிக் எக்ஸ்பிரஸ் ரீசேர் பண்ணுது சென்ட்ரல் டு ஆழப்புழா. ட்ரெயின் ஒரு 10 minutes பிஃபோர் வந்து சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணிடுச்சு. சுவாமி சரணமையப்பா. வெல்கம் டு 4th பார்ட்டுங்க. ஆல்ரெடி 3 பார்ட் நம்ம வீடியோல இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை பார்த்துருவாங்க. ஒரு சில பார்க்லாம் விட்டு வச்சிருக்காங்க. மஞ்சமாதா கோயிலுக்கு போகல, அரிசி காணிக்க செலுத்தல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைரக்டா பம்பைக்கு போடுவாங்க. பம்பா டு சன்னிதானம் வந்து நம்ம ஆல்ரெடி டீடைல்டா கவர் பண்ணி போட்டிருக்காங்க 3rd பார்ட்ல. எங்கன்னா வரும் 2nd பார்ட்ல ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பம்பைக்கு போயிட்டு பம்பையில இருந்து எப்படி நம்ம சென்னை ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். மாதிரி டிராக்டர் தாங்க சபரிமலை சுத்தமா வச்சுக்குது. கிளைமேட் நினைச்சதுக்குலாம் மாறிட்டு இருக்குங்க. இப்போதான் மழை அடிச்சு பொழந்தது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். முன்னாடி இருக்கு பாருங்க நெய்யாபிஷேக டிக்கெட் கவுண்டர். தேடி தேடி அலைஞ்சங்க காலங்காத்தால. ஒரு குருசாமின்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டா தான் சொன்னாரு, கீழே போயிட்டு லெஃப்ட்ல போங்கன்ட்டு மலையாளத்திலேயே சொன்னாங்க. எனக்கு தெரியாது. பம்பை போகும்போது உங்களை மீட் பண்றேங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க. நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பார்த்தா கூட்டமே இல்லை. கியூல சிவில் கியூல ஜஸ்ட் ஃப்ரீயா இருந்தது. சரி இன்னொரு முறை போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. கியூ ஆளே இல்லை. ஜஸ்ட் 20 minutes 30 minutesல நம்ம தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியா போகும்போது ஒரு சின்ன வருத்தம், இன்னொரு முறை பார்த்துட்டு போயிடலாமோ அப்படின்ட்டு பார்த்து அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கான சான்ஸ் கிடைச்சிச்சு. பார்த்துட்டு கிளம்பலாங்க. மார்னிங் செம்ம கூட்டம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் 18ஆம் படி இரும்பு 18ஆம் படி எடுக்கலாங்க. கட் பண்ணிடுறேன். சுவாமி சரியான தரிசனம். வேலை செய்யற போலீஸ்காரரை பிடிச்சி பிடிச்சி இழுத்து தள்ளிடுவாங்க. இன்னைக்கு அவர் மட்டும் நடந்துட்டாரு போல. 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படியே நம்ம பாட்டு சாமி தரிசிக்கிறதே இருந்தாங்க. யாரும் பின்னாடி இந்த ரெஸ்ட் பண்ணலாம், முன்னாடி இந்த வீட்டுல சரியான தரிசனம். நீங்க முன்னாடி பாக்குறீங்களா, அங்கதான் நீங்க நீட் எங்கெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எங்கேயோ உடச்சிட்டு போயிடலாம். உங்களுக்கு பாக்க ஒரு சாமி கேமரா சாமி சொல்லிட்டாரு, இது மேல எடுக்க வேணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். நீங்க எடுத்துட்டு வர நெய் தேங்காய இங்க உடைச்சிடலாம். அது டைரக்டா நெய் அபிஷேகத்துக்கு போயிடும். அதுக்கப்புறமா அரிசி இந்த பாருங்க ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம்ல, நீங்க எடுத்துட்டு வர அரிசி எல்லாம் இதுல கொட்டிடலாங்க. அவ்வளவுதான். நாம நெய் அபிஷேகத்துக்கு வந்ததால நம்ம நெய்யை நம்மளே எடுத்துட்டு போயிட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துருவாங்க. வீட்டுல இருந்து கம்பல் பண்ணதால. அப்படி இல்லைன்னா நம்ம 3வது முறை தரிசனம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். இட்ஸ் ஓகே. நெய் அபிஷேகம் அதுவும் ஒரு ஸ்பெஷலான விஷயம். தரிசனத்தை விட மழை. ஓகேங்க, அன்னதானம் போயிட்டு போகலான்னு சொன்னால எங்க அன்னதானம். ஸோ போயிட்டு பல்ப் வாங்கிட்டு அப்படியே அங்கே இருக்கிறதுலாம் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறாங்க பம்பைக்கு. அன்னதானம் போடுற இடத்துல இருந்து பம்பைக்கு செல்ல முடியும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அங்கே. ஸோ ஓகே, அதுலேயே போகும்னு சொல்லிட்டு வந்தது தப்பா போச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் ஸ்ட்ரெச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பயங்கர ஸ்லிப்பரியா இருந்தது. மழை பெஞ்சது இருக்கு. ஸோ பயங்கர ஸ்லிப்பரியா இருக்கு. யாராவது நீங்க வந்தீங்கன்னா பார்த்தோம். சபரிமலை என்ட்ரன்ஸ் சிஸ்டம் இருக்குங்க. இந்த
நடக்க முடியாம வந்தீங்கன்னா இந்த மாதிரி டோலியில் தூக்கிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட 5000 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சன்னிதானங்க சொன்ன மேட்டர் என்ன தெரியுமாங்க, டைம் 11:45 ஆகுதா, நம்ம ஒரு 1 hour 15 minutes பக்கம் கீழே இறங்கிடும்னு வைங்க. 12 o'clock சாரி 1 o'clock பம்பா ரீச் பண்ணிடுவோம். நம்ம ட்ரெயின் செங்கனூரில் புக் பண்ணியிருக்கோம். டைமிங் மறந்துருச்சுங்க எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லிட்டு. எப்படியும் 6 o'clock மேலே தான் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பிகாஸ் இங்கே நெட்ஒர்க் ஒர்க் ஆகலை இல்லைங்க. ஸோ அண்ட் மெசேஜும் வரலைங்க. கீழே போனோன்னு தான் ட்ரெயின் டைமிங்கே நம்ம பார்க்கணும். ஸோ எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம கிளம்பிட்டோங்க. அண்ட் சீக்கிரமாக இறங்கி மும்பையில் பஸ் கிடைக்கணும். ஆக்சுவலாக எந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்காங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம மலை ஏறும்போது வேறு வழியில் வந்து நினைக்கிறேங்க. இப்போ இறங்கும்போது வேறு வழி. இதில் தான் இந்த ஆம்புலன்ஸு இந்த டிராக்டர்லாம் வரும் போல். 3.5 kilometers அடிஷனல் பேக்கில் வரல. ஆல்மோஸ்ட் ரொம்ப ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க 2 ஹேர் பண்ணி தான் இருக்கும். அவங்க ஒரு பெரிய சாமியால் நடக்க முடியல. ஆக்சுவலாக அங்கே செப்பல் போட்டோம்னு வைங்க, ஆஸ்தால்தான் இறங்கிடலாங்க. உண்மையாலுமே இந்த கல் பயங்கரமாக குத்துது. பிகாஸ் நீங்கள் நடக்கிறவங்களுக்கு வழிக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறதால பாதையை கரடு முரடை தான் போட்டு வச்சுருக்காங்க. யூட்டான நடுவர் நார்மல் ட்ரெடிஷ்னல் பார்த்து இது நம்ம வந்து பார்த்து ரெண்டும் தான் ஜாயிண்ட் ஆகுது. நேற்றே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, we have almost reached பம்பா. பம்பா ரீச் பண்ணிட்டாங்க. கனிமூலகரம் டெம்பிள் நின்றுருக்கோம். மழை ஓவராக பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் மழை விட்டோன்னே நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோங்க. பம்பா ரிவர் முன்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக பெஞ்ச மழையில் இன்னும் ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ எக்ஸ்ட்ரா இருக்கும் தான் நினச்சேன். பட் நேற்று எந்த ஃப்ளோவில் இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. இது அந்த ஸ்டாச்சு தாங்க. இது ஐயப்பன் புலி மேலே இருக்காரு. பர்த் ரெப்ரசன்ட் பண்ணுற ஸ்டாச்சு அது அங்கே இருக்குங்க. கீழே ஒரு குழந்தை தெரியுதுங்களா, இந்த ராஜா தான் பந்தலுக்கு ராஜா. அவரு தான் ஐயப்பனை தத்தெடுத்து வளர்ப்பாரு. பந்தலம் அரண்மனையில் அவர் வளருவார் போன்ற நிறைய கதைகள் இருக்கு. அது எல்லாமே இப்போ ப்ராப்பராக எனக்கு தெரியலங்க. ஏன்னா எனக்கு தெரியும், பட் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு தெளிவாக தெரியாது. பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் வீடியோ தாங்க. எல்லாம் சோஷியல் மீடியா அடிக்ட் தான். பாருங்க அந்த பெரிய சாமி எடுத்துட்டு சோஷியல் மீடியா அடிக்ட்னு சொல்றதோட இது எல்லாமே ஒரு மெமரிங்க. இதுக்கப்புறம் நான் எப்போ வர போறேனோ, பட் இந்த வீடியோ நான் எப்போ பார்த்தாலும் அப்படி சபரிமலைக்கே அந்த ஃபீலிங் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எடுத்த பிளாக் எல்லாமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிட்டே தண்ணி வருதுங்க. இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 feet தண்ணி வாட்டர் லெவல் இருந்தது. ரைஸ் ஆயிருக்கு. அழகாக ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வந்து பாருங்க. ஓகேங்க, ஒன்று சாப்பிடல. லஞ்ச் சாப்பிட்டு நீங்கள் ஹோட்டல் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக தாங்க இருக்கும். செங்கனூர் போய் கூட சாப்பிடலாம். இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே கம்மியாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, இங்கே சாப்பிட்டு போவோம். டைம் ஆகுது. டைம் சாப்பிடணும். இன்னைக்கு மட்டும் கையில் மூலிகை மருந்து அதெல்லாம் வைக்கிறாங்க. அங்கே உங்களுக்கு எதாவது தேவைன்னா பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்ஸ். நமக்கு லாக் ரூம் ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குங்க. வேணும்னா நீங்க அதிக வெயிட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களோட பொருளை வச்சுட்டு போயிடலாம். இங்க இது கூட இருக்குன்னு சொல்றாங்க, டார்மெண்ட்ரி கூட இருக்குன்றாங்க. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு பம்பா பஸ் செங்கனூர் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு போகணுங்க. இங்க வந்தோடனே சிக்னல் கிடைச்சிருச்சுங்க. ட்ரெயின் எப்போன்னு பார்த்துட்டேன். 7:20 தாங்க நமக்கு ட்ரெயின் செங்கனூர்ல. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஹரிபரியா இல்லாம பொறுமையா வந்திருக்கலாங்க. ஹோட்டல் எல்லாமே ஃபுல்லுங்க. அப்பா ஹோட்டல்லாம் இருக்கு. அன்னதான கூடமா தெரியல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. பந்தி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பம்பாங்க. இந்த பம்பா நதிக்கரையில இருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர வரைக்கும் நிலக்கல் பஸ் பிடிச்சி வந்தோங்க.
ஒரு ஒரு 2 மினிட்ஸ் டிரைவிங் தான். இங்கே வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்தோடனே பஸ்ஸு ப்ளூ கலர் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுங்க. செங்கனூருக்கு ரெடியாக இருந்துட்டு டிரைவர்கிட்ட கேட்டேன், செங்கனூர் பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டேன், சரி செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் போக மாட்டேன், போவோம் ஏறிக்கோங்க அப்படின்னாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம், லேடி கண்டக்டருங்க. தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ இருக்காங்கன்னு தெரியும், பட் பார்த்ததில்ல. இப்போ நம்ம பஸ்ஸுக்கு ஒரு லேடி கண்டக்டர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நேற்று அதே இடத்துல நிறுத்திருக்காங்க. சில் பிரீஸ். ஆக்சுவலாக நம்ம பஸ்ஸில் எழுதியிருக்காங்க, தமிழில் எழுதியிருக்காங்க. RE491 அப்படின்னு சொல்லுவாங்க. CGR செங்கனூர் அப்படின்னு நினைக்கிறேன். கேஎஸ்ஆர்டிசியில் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். மழை பெஞ்சது அப்படின்னா இது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியிருக்கோம். எல்லாத்துக்கும் அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். பெனிஃபிட் யூஸ்லாம் சூப்பராக நம்ம ட்ரெயின் திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் டிலேயில் டிபார்ட் ஆகிருக்கு. இங்கே செங்கனூருக்கு வர டைமிங்னு பார்க்கும்போது 7:18ங்க. இப்போ டைம் வந்து 5:36. 6:18க்கு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 20 நிமிஷம், இன்னொரு 40 நிமிஷம் இருக்குது. அண்ட் நைட்டு ஃபுட்டு வந்து இந்த செங்கனூரில் தாங்க வாங்கி ஆகணும். வெஜ் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாகணும். செங்கனூரில் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆன்போர்ட் கேட்டரிங் நம்ம ட்ரெயினில் இல்லைங்க. அவுட் சைட் வெண்டர்ஸ் யாராவது வந்து கொடுத்தாதான் நமக்கு இன்றைக்கி ஃபுட்டு, அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மட்டும்தான். இங்கே நைட்டு 7:18க்கு எடுக்கிற ட்ரெயின் நாளைக்கு 10 மணிக்கு தான் இங்கே சென்னை சென்ட்ரல்ன்றது போகும். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம லோக்கல் ட்ரெயின் வேறு பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 11 மணி 12 மணி ஆகும். சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தாங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க. 3 பிளாட்ஃபார்ம் தான். WAP7ஓட ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து கேரளா எக்ஸ்பிரஸ்ங்க, ஏதோ ஒரு ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரெயின் சதர்ன் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும். சதர்ன் ரயில்வேஸ்லேயே லாங்கஸ்ட் ரன்னிங் ட்ரெயின் இதுதாங்க. நமக்கு எப்படி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பெருசோ அதேமாதிரி இவங்களுக்கு கேரளா எக்ஸ்பிரஸ் பெருசுங்க. இது வந்துடுச்சு நம்ம ட்ரெயின் 12696 திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட். WAP7 வந்து ஈரோடு டிசியில் வருது. platform क्रमांक 3 पर பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டு அவங்களுக்கு வெளியே கன்ஃபார்ம் பண்ணி தப்பு. சபரி எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் சென்ட்ரல் வயா கோயம்புத்தூர் இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்து சேரும். ட்ரெயின் சேலம்ல ரிப்போர்ட் ஆயிடுச்சுங்க. சபரி எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட் ட்ராக்ல தான் வந்துட்டு இருக்கு. சேலம் அவுட்டர் கேபினை நெருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு மை ட்ரெயினில் போயிருக்காங்க, வேரிஸ் மை ட்ரெயினில். ஸோ அந்த கிராசிங் மட்டும் பார்த்துட்டு நம்ம தூங்க போகலாங்க. ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சேலம் ரயில்வே ஸ்டேஷன். அந்த சைடில் போயிடுச்சுங்க சபரி எக்ஸ்பிரஸ்.
ட்ரெயினை பற்றின நிறைய விஷயம் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. அது எல்லாமே அவங்களுக்கு ஜோலார்பேட்டை என் காட்பாடிக்கு சொல்லுவாங்க. ஜோலார்பேட்டை இப்போதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறேன். இந்த ப்ளூ எலக்ட்ரிக் வச்சுலாம் இருக்கேன். சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் நடுநேரம் ஒன்றில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த பவர் சப்ளை வரும்போது ஐசிஎஃப் கோச்சுக்கு ஜென்ரேட்டர் கார்டு தேவையான எலக்ட்ரிக் கோச்சுக்கு ஜென்ரேட்டர் கார்டு தேவை. ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஐசிஎஃப் கோச்சு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். எலக்ட்ரிக் கோச்சு அப்புறம் சம்டைம்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது அது நமக்கு ஸ்பேஸ் அதிகம். அந்த ஐசிஎஃப் கோச்சை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் கோச் வந்து 1.7 மீட்டர்ஸ் லென்த் வந்து அதிகம். ஸோ அதனால சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வரும்போது ட்ரெயினோட வெயிட் அப்படின்னு கோச்சஸோட வெயிட்னு பார்க்கும்போது ஐசிஎஃப் கோச் கொஞ்சம் வெயிட் அதிகம். எலக்ட்ரிக் கோச் கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஐசிஎஃப் வந்து நமக்கு மெட்டல் மேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் கோச் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டான மெட்டல் அலுமினியம் மாதிரி மெட்டல் மேக் பண்ணுவாங்க. அதனால வெயிட் கம்பேரிசன் ஸ்பீட் லிமிட்ஸ்னு பார்க்கும்போது ஐசிஎஃப் வந்து 110 தான். பட் ஜெலிபேட் மட்டும் எனக்கு வந்து 134 நினைக்கிறேன். எல்ஹெச்பி பொறுத்தவரைக்கும் 160 ஸ்பீட் மட்டும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போதைக்கு இது மட்டும் போதும். மற்ற டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம தனி வீடியோ கூட மேக் பண்ணி போடலாம். ஸோ ஜோலார்பேட்டையிலேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆக போது காட்பாடியில் மேக் பண்ணலாம். ட்ரெயின் ஷேரிங் கணக்கில் வந்து அலப்பி எக்ஸ்பிரஸ் ரைட் ஷேர் பண்ணுது. சென்னை சென்ட்ரல் டு ஆழப்புழா அண்ட் சென்னை சென்ட்ரல் டு திருவனந்தபுரம். இந்த ரைட் ஷேரிங் தாங்க. மானியம்படின்னு ஒரு ஸ்டேஷன்ல நிற்குதுங்க. மழைச்சாரலுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கேன். மெடிசன் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இந்த ட்ரிப்பு ஒரு நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க. அண்ட் வேறு எங்கேயாவது உங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதுன்னா போகிறேன். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.